ஓ! இதுதான் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே. இன்னைக்கு இத பண்ணணும். கன்டென்ட் ஆப்டிமைசேஷன். ஐயோ! வீடியோ வேற ஷூட் பண்ணணுமே. கரெக்ட்டா இருக்கா? சார்ஜ் எல்லாம் இருக்கா இன்னைக்கு ஷூட் பண்றதுக்கு? எல்லாமே சரியா இருக்கு. ஓகே. ஐயய்யோ! எடிட்டிங் வேற இருக்கே. இந்த புக் வேற படிக்கணுமே. ஒர்க் அவுட் பண்ண போகலையே. ஓ மை காட்! ஒர்க் அவுட் பண்ணல இன்னைக்கு. மாதிரி நேரத்துல வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. டிஜிஸ் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்திருக்கேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ நான் பண்ண மாதிரி எத்தனை பேர் லைஃப்பில் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்களோ எழுதி தரேன். கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு மினிமம் 6 months மேக்ஸிமம் 1 year வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா, நீங்கள் எவ்வளோதான் குட் ஐடியாஸ் வச்சுருந்தாலும், நோட் மை பாயிண்ட், குட் ஐடியாஸ் வச்சிருந்தனாலும், ஏன்னா குட் ஐடியா இருந்துச்சுன்னா அவன் தப்பு பண்ணி சரி பண்ணியோ எப்படியோ அந்த பாத்துல போய் ஒரு 4 to 6 monthsல அவனோட ப்ராக்ரஸ் வந்து பார்க்க ஆரம்பிப்பான், பாசிட்டிவான ப்ராக்ரஸ். பட் குட் ஐடியாஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க சிஸ்டமைஸ் பண்ற வரைக்கும் நீங்க வந்து ப்ராக்ரஸ் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு டைம் வந்து எப்படி கன்சியூம் ஆகும்னே தெரியாது. வளரும்னு நினைப்பீங்க, வளராது. அது இந்த செடியை வந்து முளைவிட்டு வரும், அப்படியே வெட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கணக்கு தான் இது. ஸோ இந்த மாதிரி குட் ஐடியாஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை வந்து டம்ப் பண்ணிடும். ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து நல்ல பொட்டன்சியல் இருக்கும், நல்ல எனர்ஜி இருக்கும். பட் அதை நீங்க வந்து சிஸ்டமைஸ்டா இல்லை அப்படின்னா நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிடுவீங்க. இப்போ நான் பண்ணேன் பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே இப்போ ஒரு எத்தனை ஒரு 1 minute வரைக்கும் பண்ணியிருப்பேன். அந்த 1 minute அந்த 1 minute வேஸ்ட். நான் எல்லாமே பண்ணினேன், எல்லாமே குட் திங்ஸ் தான். பட் ஆனால் எல்லாத்தையும் எப்படி பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமா பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமா பண்றதை விட எப்படி பண்ணேன், பதட்டத்தோட, ஒரு 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 ஆர்கனைசேஷன் இல்லாம அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, மல்டி டாஸ்கிங்க கொஞ்சம் பதட்டத்தோட ஒரு ஃபுல் ஹார்ட்டடா பண்ணாத போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வளர மாட்டீங்க. அந்த விஷயங்கள் வந்து முடியாது. கட். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க எத்தனை ஐடியாஸ் வச்சிருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் சரி, அதை நம்ம வந்து சிஸ்டமைஸ் பண்ண போறோம், அதை ஆர்கனைஸ் பண்ண போறோம், அதை வந்து ஹேபிட்ஸா மாத்தி உங்களோட டே டு டே லைஃப்ல உங்களோட ப்ராக்ரஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு அதை பண்ண போறோம். ஓகே, இப்ப என்னோட குட் திங்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஹேபிட்ஸா நான் வந்து 8 ஹேபிட்ஸா எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதை நான் ஃபாலோ பண்ண போறேன் அப் டு 100 days. ஸோ இந்த 100 daysக்கு வந்து நான் இந்த 8 ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 8 ஹேபிட்ஸ் என்னோட சினாரியோக்கு, என்னோட குட் ஐடியாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு 8 ஹேபிட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த 8 ஹேபிட்ஸை அப் டு 100 days வந்து நான் ஃபாலோ பண்ண போறேன். ஸோ நீங்க உங்களோட ஐடியா அல்லது ஐடியாஸ் இருந்தாலும் அதை வந்து ஆர்கனைஸ் அண்ட் சிஸ்டமேட்டிக் பண்றதுக்கு இந்த வீடியோ வந்து மோட்டிவேஷனா இருக்கணுமே தவிர, மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷனா இருக்குமே தவிர, என்னோடத நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். என்னோடது பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஹேபிட்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து புக் ரீடிங். நான் காலையில எழுந்ததும் புக் ரீடிங் அப்படின்றது வந்து நான் ஒரு 1 hour வந்து வச்சுட்டு இருந்தேன். இப்ப கொஞ்ச நாளா அந்த மல்டி டாஸ்கிங் பண்றதுனால அப்படி பண்றதுனால அந்த புக் ரீடிங் வந்து ஸ்கிப் ஆயிட்டு இருந்துச்சு ஒரு 3 நாள். ஸோ மறுபடியும் அதை வந்து இந்த சிஸ்டமேட்டிக் படி கொண்டு போறேன். செகண்ட் வந்து மெடிடேஷன் ஆர் ப்ரேயர். அது மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutesக்குள்ள வச்சுக்கோங்க. இந்த மெடிடேஷன் சொல்லி 15 மணி நேரம் 30 மணி நேரம் சாமையார் மாதிரிலாம் உட்கார சொல்லல. ஒரு 10 ஏன்னா இதுதான் இன்ஜின் ஆயில் ஊத்துனாதான் வண்டி மூவ் ஆகும். ஸோ அது மாதிரி அந்த ப்ரேயரோ இல்லை மெடிடேஷனோ ஒரு இன்ஜின் ஆயில் மாதிரி. ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு 5 to 10 minutes மேக்ஸிமம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா 15 கூட பண்ணிக்கோங்க. தேர்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ நீங்கள் இந்த 3வது வந்து உங்களுக்கு என்ன ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து
பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ல வந்து உங்களுக்கு நீங்க என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பண்ணிக்கோங்க உங்க சினாரியோக்கு. எனக்கு வந்து நான் என்னோட ஸ்கில்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக நிறைய இருக்கு. ஸோ நான் அதை வந்து கத்துக்கணும். 4th வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் எடிட்டிங். இதுவுமே இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்குள்ள வந்துடும். பட் இதை நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக பண்ணேன் அப்படின்னா இதுக்கு நான் ஒரு எனர்ஜி வந்து நான் கொடுத்தே ஆகணும். இதை வந்து நான் ஈவினிங் பண்ணுவேன் அப்படின்னா அந்த 8th frag before the bed அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த யூடியூப் எடிட்டிங் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்லாம் இந்த மெடிடேஷன் புக் ரீடிங்க்கு அடுத்தே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது இன்ஜின் ஆயில் ரெடி பண்ணதுமே இந்த பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 2 விஷயமும் எனக்கு ஃபர்ஸ்ட். 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எனி ஒர்க், அதாவது இந்த கோஸ்கோல போய் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் நீங்கள் உங்களுக்குன்னு இருக்கும். நீங்கள் ஐடியில் வேலை செய்யலாம், இல்லை மெடிக்கேட்டராக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த ஒரு ஒர்க் வச்சுக்கோங்க. 6th வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஹேபிட்ஸ் வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருக்கோங்க. நான் என்னோட ஹேபிட்ஸ் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 6th வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங்னா இந்த பைக் டெலிவரி பண்ணுறேன்ல, ஸோ அதுலேயே எனக்கு ரைடிங் வந்து ரொம்ப பிடிக்கும். பைக் ரைடர், மோட்டோ விளாகர் அந்த மாதிரியெல்லாம் நான் கிடையாது. எனக்கு வந்து அந்த ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு எந்த பைக்குனாலும் சரி, எக்ஸலாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய சூப்பர் பைக்காக இருக்கட்டும், என்ன பைக்குனாலும் சரி என்னை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். நான் மூவிங்கில் அந்த வியூஸ் பார்க்கணும். எனக்கு அந்த வியூஸ் தான் பிடிக்குமே தவிர பைக் எனக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதனால் இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஏன்னா பைக் ரைடிங்னாலே இதுவான்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. 7th பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட். ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து எனர்ஜி நல்லா இருந்துச்சு அப்படின்னா பைக் ரைடிங்க்கு முன்னாடியே பண்ணிடுவேன். எனர்ஜி கொஞ்சம் எனர்ஜி டவுனாக இருந்துச்சு அப்படின்னா பைக் ரைடிங்க்கு முன்னாடியே பண்ணிடுவேன். எனர்ஜி ஓகே, இன்னைக்கு ரைட் பண்ணிட்டு வார்ம் பண்ணுறதுக்கு ஜிம்முக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா பைக் ரைடிங்க்கு அப்புறம் அந்த ஒர்க் அவுட் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து ஸ்வாப்பபிள். ஸோ எப்போ எனக்கு தோணுதோ அது மாதிரி பண்ணிப்பேன். 8வது தான் நம்ம ரொம்ப முக்கியமானது, ஸ்லீப். மினிமம் 6 to 7 hours, அவ்வளோதான். இந்த ஹவர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தூங்கி ஆகணும். அப்போ தான் அடுத்த நாள் இன்ஜின் ஆயில் ஊற்றுறதுக்கு இன்ஜின் வேணும்ல. ஸோ இன்ஜின் வேணும்னா நீங்கள் நல்லா தூங்கணும். ஓகே டிஜிஸ், இந்த 8 ஹேபிட்ஸ் தான் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். இது எத்தனை நிமிஷம்? 1 நிமிஷம் 53 செகண்டுக்குள்ளே சொல்லிட்டேன். ஓகே, கொஞ்சம் பிசுறு அடிச்சிருக்கும் வார்த்தைகள்லாம், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நான் சொல்ல வந்த கான்டென்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 100 days வந்து ஃபாலோ பண்ணேன். இந்த 8 ஹேபிட்ஸ் நான் வந்து ஒரு 100 days வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். உங்களோட என்ன 8 ஹேபிட்ஸ் இருக்கலாம், இல்லை வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும், நீங்கள் என்ன சிஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வி ஜஸ்ட் ப்ராமிஸ் ஹியர். இன்னைக்கு வந்து July 3rd, இங்கே ப்ராமிஸ் பண்ணிப்போம் 100th டே வந்து நம்ம வந்து மீட் பண்ணுவோம். அது என்ன டே அப்படின்றதெல்லாம் இப்போ யோசிக்க தேவையில்ல. பட் 100th டேல வந்து நம்ம வந்து நம்மளோட சேலஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு மீட் பண்ணுவோம் டிஜிஸ். நான் உங்களை முடிக்கிறதுக்காக என்னால் என்ன மோட்டிவேட் பண்ண முடியுமோ அதை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் பண்ணுவேன். யூடியூப் வந்து டிசிப்ளின்டாக நம்ம வந்து வீக்லி 3 வீடியோஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதில் அடிக்கடி அந்த 3 வீடியோஸில் இன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி நம்மளோட அப்டேட்டும் வரும். லைக் இந்த 100 daysல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஒரு வீடியோவாக வந்து வரும். பட் இன்ஸ்டாகிராமில் வந்து கண்டினியூஸாக 100 டேவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத ரீல்ஸாவோ இல்லை அந்த ஒரு வீடியோவாக கூட வரும். ஓகேங்களா? இந்த இன்னையிலேருந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ அப்லோட் ஆகும். யூடியூப்பில் வந்து சம்டைம்ஸ் அப்டேட் பண்ணுவோம். தட்ஸ் இட் திஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி இது வந்து உங்களுக்குன்னு இல்லை, நம்ம இந்த ப்ராமிஸை வந்து எடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா என்னோட ஒய் ரீசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களோட ஒய் ரீசன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா என் கூடயே ஃபாலோ பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே ஸ்ட்ராங், கீப் ஃபார்வர்ட், ஆல்வேஸ் பி ஹாப்பி. டிஜி பாய்.